லா, இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கோர்ஸ். நீங்கள் எல்லாத்தோட எனக்கு தெரிஞ்சுட்டு பெஸ்ட் வந்து லா தான். நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் பண்ண எல்லாருமே பார்த்துங்க யார் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா லா தான் படிச்சிருப்பாங்க. லா தான் எல்லாத்துக்கும் மேலே சுப்ரீம். சரிங்களா? லா தான் வந்து இருக்கிறதுலே சுப்ரீம். அந்த லாவை நம்ம இங்கேயே படிக்கலாம். இப்போ கலெக்டரோட ஃபுல் ஃபார்ம் அந்த டெசிக்னேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? மேஜிஸ்ட்ரேட் அந்த பதவி. ஸோ அப்போனா இந்த லாவை இங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நேஷனல் லா யூனிவர்சிட்டி அட்மிஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஜூலை 15 அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிச்சு. இந்த வரப்போகிற ஜூலை கிடையாது, போன ஜூலையில் ஆரம்பிச்சிருச்சு. 12th முடிச்சவங்களுக்கு அப்ளிகேஷன் அக்டோபர் 23 முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் டிசம்பர் 1 நடந்துச்சு. இப்போ கவுன்சிலிங் தான் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. யூஸ்வலாக லா யாரெல்லாம் படிக்கணும், அது நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணுமோ ஜூலை மாதம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு ரெடியாக இருக்கு. ரெண்டாவது, இந்த கிளாட்டை வச்சு எத்தனை இன்ஸ்டிடியூஷனோட அட்மிஷன் நடக்கும்னா 23 நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் அட்மிஷன் நடக்கும். ரெண்டாவது, ஏஎல்இடின்னு ஒன்று இருக்கு, ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லிக்கு மட்டும் வரும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி இட் இஸ் அ போலீஸ் யூனிவர்சிட்டி. அங்கே சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது, லா கோர்ஸ் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி யாரெல்லாம் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இன்ஜினியரிங்கில் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த இன்ஸ்டிடியூஷனை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, சார்க் கூட்டமைப்பு இருக்குல்ல, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் த ரீஜனல் கோஆப்ரேஷன், அவங்களே ஒரு பல்கலைக்கழகம் நடத்துகிறாங்க டெல்லியில். இங்கேயுமே ரிசர்ச் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நேற்று அதோட அப்ளிகேஷன் ஒன்று முடிஞ்சு. ஜேஇ மெயின்ஸ் வச்சு அப்ளிகேஷன் போடுறது மே 19 வரை இருக்குது. ஜேஇ வச்சு அப்ளை பண்ணுறது. இன்னொரு யூனிவர்சிட்டி நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கேயும் இன்ஜினியரிங், லா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு என்எஃப்ஏடி அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிச்சின்னா முழு செலவுமே நான் முதல்வன் ஸ்கீமில் கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்கீமாக, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? லாவை பொறுத்து. அதுக்கப்புறம் சியூஇடின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதை வச்சு இந்தியாவில் ஒரு 6 சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் உள்ள லா யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஆர்கிடெக்சரை பொறுத்தவரை ஏற்கனவே சார் சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிறது நாட்டா மட்டும்தான். ஜேஇ பேப்பர் 1க்கு முடிஞ்சு போச்சு, 2ஏக்கு முடிஞ்சு போச்சு. சரிங்களா? நாட்டா மட்டும்தான். 3 அட்டம்ப்ட் எழுதுங்க. 3ல் எது பெஸ்ட் அட்டம்ப்டோ அதை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம். 12th மார்க்கே 200, நாட்டாவோட ஸ்கோர் 200, டோட்டல் 400 எவ்வளவோ அதை வச்சு அப்ளை பண்ணலாம். இதில் அடிஷனலாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மெரிட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு அட்மிஷன் இருக்குது. டொனேஷன் இல்லாமல் போய் சேரலாம். ஆர்கிடெக்சருக்கு டொனேஷன் இல்லாமல் அங்கே போய் சேரலாம். ஆனால் அதுக்கு தனி ஒரு அப்ளிகேஷன் போடணும். சரிங்களா? அதே மாதிரி இஸ்லாமிய மாணவர்கள் நிறைய பேருக்கு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் நம்பர் 1 ப்ரைவேட்டில் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியாசி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு ராயப்பேட்டாவில் இருக்குது. இங்கே 50% சீட்ஸ் வந்து இஸ்லாமிய மாணவர்களுக்கு தான். நீங்கள் தனியாக அப்ளிகேஷன் போட்டுருங்க.